வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கண்டென்ட் பார்க்க போகிறோம். வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள், அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது தெரியும். இது குரூப் 4க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அவங்களுக்கான வீடியோ தான் இது. என்ன அப்படின்னா, நாம் குரூப் 4ல் மொத்தம் 200 கேள்விகள் அட்டன் பண்ணுறோமா, அந்த 200 கேள்விகளில் தமிழ் அப்படிங்கிறது 100 கேள்விகள், ஜிஎஸ்ல அதாவது 100 கேள்விகள் இருக்கும் ஜிஎஸ்ல, அதில் 25 கேள்விகள் மேக்ஸு, மீதம் 75 கேள்விகள் ஜிகே அப்படின்னு சொல்லுவாங்க. ஜிகேனாலும் ஜிஎஸ்னாலும் ஒன்று தான், ஓகேவா? இப்போ அந்த ஜிகேக்கான வீடியோ தான் இது. என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய சயின்ஸ், சோசியல் சயின்ஸ், அந்த ஜிகேயில் நீங்கள் என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் படிப்பீங்க? சயின்ஸும் சோசியல் சயின்ஸும் தானே படிக்க போகிறீங்க. சயின்ஸில் தான் ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜின்னு பிரிச்சிருக்காங்க. அதே போல் சோசியல் சயின்ஸில் தான் ஹிஸ்ட்ரி, வரலாறு அப்படின்னும், ஜியாகிரபி, புவியியல் அப்படின்னும், எக்கனாமிக்ஸ், பொருளாதாரம் அப்படின்னும், பாலிட்டியை குடிமியல், அரசியல் அறிவியல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பிரித்து வச்சுருக்காங்க, ஓகேவா? ஸோ மேஜர் சப்ஜெக்ட் அப்படின்னா சயின்ஸு, சோசியல் சயின்ஸ், இதுதான். அதில் தான் இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் பிரிஞ்சு இருக்கும். ப்ளஸ் யூனிட் 8, யூனிட் 9 அப்படின்னு இருக்கும். இந்த டோட்டலி ஜிகேயில் இருக்கக்கூடிய 10 சப்ஜெக்ட்ஸுக்குமே 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தினம் 50 கேள்விகள் பார்க்க போகிறோம், ஓகேவா? இதுக்கான பிளான் எத்தனை நாளைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா 80 டேஸ் பார்க்க போகிறோம், ஓகேவா? 80 டேஸ்க்கும் ஒவ்வொரு நாளைக்கும் 50 கேள்விகள்னா நம்ம எவ்வளோ கேள்விகள் பார்க்க போகிறோம்னா 4000 கேள்விகள் டோட்டலி பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோவை நல்லா வாட்ச் பண்ணுங்க, ஓகேவா? டே 1, டே 2, டே 3 வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும் 80 டேஸ் வரைக்கும், ஓகேவா? அதே மாதிரி நம்ம தனியாக பிளேலிஸ்ட்டே கிரியேட் பண்ண போகிறோம். டாப் ஜிகே கொஸ்டின்ஸ் தினம் 50 கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு டே 1, டே 2 அப்படின்னு சொல்லி வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு வீடியோலையும் 50 கேள்விகள் இருக்கும். அந்த 50 கேள்விகளில் இந்த 10 சப்ஜெக்ட்ஸுமே மிங்கிள் ஆகி தான் இருக்கும், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும், ஓகேவா? ஸோ நீங்கள் குரூப் 4க்கு ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க, ஃப்ரெஷராக இருக்கீங்க, எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வரப்போகிற 2024 குரூப் 4 நாம் கிளியர் பண்ணுறோம், மாஸ் காட்டுறோம், டெஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்க போகிறோம், ஓகேவா? நிறைய கொஸ்டின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ண போகிறோம். ப்ளஸ் குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்சையுமே நல்லா படிச்சுட்டு அட்டன் பண்ணுங்க, ஓகேவா? அதுக்கு ஒவ்வொரு லெசனுக்கான வீடியோஸ் போய்கிட்டே இருக்கு இல்லையா, அதையும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ளஸ் கமெண்ட் செக்ஷனில் அதுக்கான ஆன்சரை சொல்லிக்கிட்டே வாங்க, ஓகேவா? உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாம் எனர்ஜெட்டிக்காக டே 1க்கான வீடியோ இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம், ஓகேவா? நீங்களும் எனர்ஜெட்டிக்காகவே ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் ரொம்பவே எனர்ஜெட்டிக்காக இருக்கேன், நீங்களும் எனர்ஜெட்டிக்காக இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே, டே 1க்கான 50 கேள்விகள் பார்க்கலாம். இதுல முதல் கேள்வி, இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? இந்திய அரசியலமைப்பு நிர்ணய சபையின் தலைவர் யார்? இது 10ஆம் வகுப்பு பாலிட்டியில இருக்கும். விடை டாக்டர் ராஜேந்திர பிரசாத். கேள்வி 2, தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? தேசிய கீதம் எப்போது அரசியலமைப்பு குழுவால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது? விடை ஜனவரி 24, 1950. முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? முகவுரை எந்த சட்ட திருத்தத்தின்படி திருத்தப்பட்டது? விடை 42வது சட்ட திருத்தம். இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? கேள்வி 4, இந்தியாவில் மொழிவாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? விடை ஆந்திர பிரதேசம். கேள்வி 5, சம ஊதிய சட்டம், அதாவது ஆண் பெண் இருபாலருக்குமான சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? சம ஊதிய சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? விடை 1976. சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத உலோகம் எது? சிந்து சமவெளி மக்கள் அறிந்திடாத உலோகம் எது? ஹிஸ்டரி கொஸ்டின். விடை இரும்பு. 6th ஹிஸ்டரியிலே இருக்கும். கேள்வி 7, அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? அடிமையின் அடிமை என அழைக்கப்பட்டவர் யார்? விடை இல்துமிஸ். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? கேள்வி 8, தலைக்கோட்டை போர் எந்த ஆண்டு நடைபெற்றது? விடை 1565, 1565, ஓகேவா? கேள்வி 9, இரண்டாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? கேள்வி 9, இரண்டாவது புத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் எது? விடை வைசாலி. கேள்வி 10, டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன? டச்சுக்காரர்கள் இந்தியாவிற்கு வருகை புரிந்த ஆண்டு என்ன?
விடை 1602. கேள்வி 11. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும்? மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும்? விடை திங்கள். கேள்வி 12. ஊர்மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? ஊர்மன்ற கூட்டங்கள் ஆண்டுக்கு எத்தனை முறை நடைபெறும்? விடை 4. கேள்வி 13. ஐநா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஐநா தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? விடை அக்டோபர் 24. கேள்வி 14. ஈரான் ஈராக் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? ஈரான் ஈராக் போர் எந்த ஆண்டு முடிவுக்கு வந்தது? விடை 1988. கேள்வி 15. பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது? பல இனங்களின் அருங்காட்சியகமாக தோற்றமளிக்கும் நாடு எது? விடை இந்தியா. கரண்ட் அஃபேர் கொஸ்டின். கேள்வி 16. சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்து விண்கலத்தின் பெயர் என்ன? சந்திரனின் மறுபக்கத்தை படம் எடுத்த விண்கலத்தின் பெயர் என்ன? விடை லூனா 3. கேள்வி 17. உலகின் நீண்ட முதல் கடற்கரை எது? உலகின் நீண்ட முதல் கடற்கரை எது? விடை மியாமி. கேள்வி 18. ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு எவ்வளவு? ஒரு தீர்க்க கோட்டிலிருந்து மற்றொரு தீர்க்க கோட்டிற்கு செல்ல ஆகும் நேர அளவு என்ன? விடை 4 நிமிடம். கேள்வி 19. பூமிக்கருவின் வெப்பநிலை எவ்வளவு? பூமிக்கருவின் வெப்பநிலை எவ்வளவு? விடை 5000 டிகிரி செல்சியஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், 10th ஜியோகிராஃபில இருக்கும். சம இரவு பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது? கேள்வி 20. சம இரவு பகல் நேரத்தை கொண்டுள்ள நாள் எது? விடை மார்ச் 21 மற்றும் செப்டம்பர் 23. கேள்வி 21. எக்கனாமிக் கொஸ்டின். நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? நவீன பொருளாதாரத்தின் தந்தை யார்? விடை ஜே.எம். ஹீன்ஸ். கேள்வி 22. சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? சேவைத்துறை எந்த நாட்டில் அதிகம் உள்ளது? விடை அமெரிக்கா. இது ஒரு டைம் எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்க. கேள்வி 23. இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? இந்திய பணத்தின் குறியீட்டை உருவாக்கியவர் யார்? விடை உதயகுமார். கேள்வி 24. திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? திட்டக்குழு எப்போது அமைக்கப்பட்டது? விடை 1950. கேள்வி 25. தமிழ்நாட்டில் வாட் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? அதாவது வேட் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாட்டில் வாட் வரி எப்போது நடைமுறைப்படுத்தப்பட்டது? விடை 2007. கேள்வி 26. மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? மேற்கு தொடர்ச்சி மலைகளில் உயர்ந்த மலை எது? விடை ஆனைமலை. கேள்வி 27. தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? விடை கல்லணை. கேள்வி 28. தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு? தமிழ்நாடு வனச்சட்டம் எந்த ஆண்டு? விடை 1882. கேள்வி 29. நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? நந்தாதேவி உயிர்கோள காப்பகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு? விடை 2004. கேள்வி 30. தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? தென்னிந்தியாவின் நெற்களஞ்சியம் எது? விடை தஞ்சாவூர். கேள்வி 31. மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் எது? மக்கள் தொகையில் மிகப்பெரிய மாநிலம் எது? நம்ம இந்தியாவில் மக்கள் தொகையில மிகப்பெரிய மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம். வெரி இம்பார்ட்டன்ட். கேள்வி 32. ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது? ராயல் வங்காள புலிகள் காணப்படும் தேசிய பூங்கா எது? விடை மானஸ். கேள்வி 33. இந்தியாவின் 27வது மாநிலம் எது? இந்தியாவின் 27வது மாநிலம் எது? விடை உத்தரகாண்ட். கேள்வி 34. போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்திறங்கிய மாநிலம் எது?
போர்ச்சுகீசியர்கள் முதலில் வந்திறங்கிய மாநிலம் எது? விடை கேரளா. கேள்வி 35. இந்திய ரிசர்வ் வங்கி எங்குள்ளது? இந்திய ரிசர்வ் வங்கி எங்குள்ளது? விடை மகாராஷ்டிரா. கேள்வி 36. டைனமைட் கண்டுபிடித்தவர் யார்? டைனமைட் கண்டுபிடித்தவர் யார்? விடை ஆல்பிரட் நோபல். கேள்வி 37. வைட்டமின் B12 வேதிப்பெயர் என்ன? வைட்டமின் B12 வேதிப்பெயர் என்ன? விடை சயனோகோபாலமீன். கேள்வி 38. தொண்டை வலியை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது? தொண்டை வலியை ஏற்படுத்தும் பாக்டீரியா எது? விடை ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். கேள்வி 39. கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யார்? கேரள புத்திரர்கள் எனப்படுபவர் யார்? விடை சேரர். கேள்வி 40. அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு எது? அடிப்படை உரிமைகள் பெறப்பட்ட நாடு எது? விடை அமெரிக்கா. நமது அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகள் எங்கிருந்து பெறப்பட்டது அப்படின்னா அமெரிக்கா. கேள்வி 41. மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் யார்? சயின்ஸ்கான கொஸ்டின். மின்காந்த தூண்டலை கண்டுபிடித்தவர் யார்? விடை மைக்கேல் ஃபாரடே. ஊசல் கடிகாரத்தை உருவாக்கியவர் யார்? கேள்வி 42. ஊசல் கடிகாரத்தை உருவாக்கியவர் யார்? விடை கிறிஸ்டியன் ஹைஜன்ஸ். கேள்வி 43. மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? மின்னோட்டத்தின் SI அலகு என்ன? விடை ஆம்பியர். வேதியியலின் தந்தை யார்? வேதியியலின் தந்தை யார்? விடை ராபர்ட் பாயில். கேள்வி 45. பித்த நீரில் உள்ள அமிலம் எது? பித்த நீரில் உள்ள அமிலம் எது? விடை கோலிக் அமிலம். தீப்பற்றாத மரம் எது? தீப்பற்றாத மரம் எது? செம்மரம். கேள்வி 47. வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? வைட்டமின் B1 குறைபாட்டால் ஏற்படும் நோய் எது? விடை பெரிபெரி. கேள்வி 48. பிரயோபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. பிரயோபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு தருக. ஆப்ஷன்ல லாமினேரியா, ரிக்ஸியா, சைகஸ், பைனஸ்னு கொடுத்துட்டு பிரயோபைட்டுகளுக்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னா ரிக்ஸியா. விடை. கேள்வி 49. செல்லை கண்டறிந்தவர் யார்? செல்லை கண்டறிந்தவர் யார்? விடை ராபர்ட் ஹூக். கேள்வி 50. HIV எனும் எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடித்தவர் யார்? HIV எனும் எய்ட்ஸ் வைரஸை கண்டுபிடித்தவர் யார்? விடை ராபர்ட் கேலோ. ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்தடுத்த வீடியோஸில் அடுத்தடுத்த 50 கேள்விகளாக வந்துக்கிட்டே இருக்கும். Day 2 Day 3 அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். 80 days வரைக்கும் இந்த வீடியோஸ் போய்கிட்டே இருக்கும். ஸோ வீடியோஸை கண்டினியூவாக வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.